ரோட்லேயே நீண்டு படுத்துட்டு இருக்கோம். நைட்டு ஃபுல்லா மழைங்க. வேற எவ்வளவு மழை பெஞ்சிருக்குதுன்ட்டு மழை அதிகமாக பெஞ்சதுனால தார்பாய் போட வேண்டியது ஆயிடுச்சு. தார்பாய் போடணும். எஸ்ஆர்எஃப் பாய் மட்டும்தான் போடுவோம், அது டபுளா போட்டுக்குவோம். ஏன்னா ஃபுல்லா கவர் பண்ணக்கூடாது, பாதி தான் கவர் பண்ணணும்னு டபுளா போட்டுருக்கோம். பாருங்க, இந்த கண்டிஷன்ல போட்டு மேல வரைக்கும் மட்டும்தான் இருக்கும், சைட்ல கீழெல்லாம் இறங்காது, மேல மட்டும் கவர் பண்ணிடுவோம். பார்த்து உங்கள் ஹைதராபாத் எக்ஸ்பிரஸ் ஹைவே ரிங் ரோடு. ரிங் ரோடு ஏறிட்டோம். ரிங் ரோடு ஏறி போயிட்டே இருக்கிறோம். அடுத்து எங்கே இறங்கணுன்னா பெங்களூர் ரோடு. பெங்களூர் எக்ஸிட் எத்தனாவது? இப்போ தான் எக்ஸிட் 4ஆம் நம்பர் எக்ஸிட் வந்துருக்குறோம். ஆர்ஜி ஏர்போர்ட்டு எக்ஸிட் எத்தனையில் இறங்கணும்? நாம் இறங்க வேண்டியது இது பெங்களூர் எக்ஸிட் 16ஆவது எக்ஸிட். இதுதான் 4A இருக்கிறோம். 16ஆவது எக்ஸிட்டில் போய் இறங்கணும். பெரிய ரிங் ரோடு. இந்த சைடு ஒரு 4 ரோடு 5 ரோடு இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சைடும் அதே மாதிரி அதெல்லாம் போகிறது அதே நல்லா பெரிய ரோடு. பார்த்தீங்கன்னா தெரியும். பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குது இந்த ரிங் ரோட்லேருந்து பார்த்தா. அப்படியே போகும்போது 2 சைடும் சும்மா அதான் பெரிய பெரிய பில்டிங்காக கட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இதெல்லாம் பார்த்தா ஒரு 30 மாடி 40 மாடிக்கு மேலேயே இருக்க மாட்டேங்குது. ஹைட் பில்டிங். அப்படியே இந்த பக்கம் பாருங்க, அந்த சைடும் நிறைய வேலை ஆகிட்டு இருக்குது. முன்னாடி அங்கே அதெல்லாம் ஃபுல்லாக வேலை இருக்குது. அப்படியே பக்கமாக போயிட்டுருக்கிறேன். இந்த ரிங் ரோட்டில் எக்ஸிட் 1 2 அது ஃப்ரண்டில் போகலைங்க, ரிவர்ஸில் வந்துருக்கோம். அங்கே 4 3 2 1 அந்த மாதிரி ரிவர்ஸில் வந்துருச்சு. அடுத்து இந்த மாதிரி 16க்கு போகணும். 1க்கு வந்துட்டோம். இந்த சைடு எத்தனையிலேருந்து வருதுன்னு தெரில. பாருங்கள் எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருக்குது. இந்த 1 இந்த பக்கம் 1 ஃபுல்லாக பில்டிங்கு ஹைட்டாக இருக்குது. பக்கமாக போயிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. பாலம் குறுக்க கிளாஸ் ஆகுது. நல்லா இந்த சைடும் ரோடு ஜாயிண்ட்டுக்கு பாலம் குறுக்க கிளாஸ் ஆகுது. ஃபுல்லாக பில்டிங் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள், பாலம் கிராஸ் ஆகி அந்த பக்கம் போனதும் போர்டு வரும். எக்ஸிட் 1. இது நாம் பெங்களூர் போகணும். எக்ஸிட் 16. எக்ஸிட் 19லேருந்து ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, ஃபுல்லாக 2 சைடும் எவ்வளோ பெரிய பில்டிங். இந்த பக்கம் இருக்குங்களா, முன்னாடி இருக்குங்களா, நல்லா இன்னும் அங்கே முன்னாடிலாம் நல்லா
புதுசாக கட்டுறாங்க பாருங்க, புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கும் மேலே ஹைட்டு வருமானது இப்போ தான் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளோ வருஷம் கட்டுவாங்கன்னு தெரியல. ஒன்று பாருங்கள் எவ்வளோ வெயிட் கட்டியிருக்காங்க. ஒரு எக்ஸிட்டுக்கும் ஒரு டோல்கேட்டு. ஹைதராபாத் இது 1வது எக்ஸிட் டோல்கேட்டு. ஒன்றுக்கும் தனித்தனியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அது என்ன பக்கமாக போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 19வது எக்ஸிட் 19லேருந்து தான் ஆரம்பிக்குது. அப்படியே போயிட்டே இருக்குது. 19, 18, 17, அடுத்து 16. நம்ம 16ல் போய் கீழே இறங்கணும். இதுதான் 19வது எக்ஸிட் போகிற வழி. இதுலேயே மேலே ஏறிட்டு வந்தால் ரவுண்ட் அடிச்சு கீழே அந்த பக்கம் டோல்கேட் இருக்கும். எல்லா ரோட்லேயும் ஏறுற இடத்துலையும் இறங்குற இடத்துலையும் பிரியிற இடம் எல்லா இடத்துலையுமே டோல்கேட் இருக்கும். எவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம லெஃப்டில் போகணும். இந்த சின்ன வண்டிங்க காரு எல்லாம் போயிட்டுருக்கு. அப்புறம் ஒரு சில வண்டிங்க ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்காங்க. அதனால் ரொம்ப லெஃப்டில் போக முடியல. 4 ரோடு இருக்குது. நம்ம 2வது ரோடு போயிட்டு போகிறோம்னா நம்ம அந்த கடைசி ரோடு தான் போகணும். ரோடு திரும்புகிற இடத்துக்கு வந்துட்டோங்க. பெங்களூர் ரோடு கீழே இறங்க போகிறோம். நல்லா சின்ன ரோடாக இருக்கிற இடத்துல தான் நிறைய பேர் கொடுக்கும். இந்த மாதிரி இடத்துலலாம் இப்போ ரைட்டில் அவ்வளோ இடம் இருக்குது, அந்த பக்கம் போக மாட்டாங்க. லெஃப்ட்டில் சின்னதாக இருக்குல்ல, அதில் தான் வந்து கொடுப்பாங்க. பின்னாடி ஒரு கார் நிறுத்திக்கிட்டே இருக்கும். தாண்டினோன்னா ஒரு டோல்கேட்டை தாண்டினா ஹைதராபாத் போயிட்டு அனந்தபூர் ரோடு. நம்மளுக்கு இங்கேருந்து திரும்பவும் கர்னூல் வரைக்கும் ஒரே ரோடு தான். கர்னூல் போய் கர்னூலில் இருந்து தான் கடப்பா ரோடு திரும்பவும் தனியாக. கர்னூல்லேருந்து கடப்பா ரோடு திரும்பி போயிடணும்னா அந்த சைடு அப்படியே ரைட் சுற்றி அந்த வழியில் வேலூர் போயிடணும். டோல்கேட் பிளாக் ஆட்டுறது இங்கே வந்து டோல்கேட் பிளாக்.